إنك أنت العليم الحكيم إن أريد للإسلام استطعت وما توفيقي إلا بالله اللهم صل على سيدنا محمد السلام عليكم يا أبا العباس السلام عليكم يا أبا العباس السلام عليكم يا أبا العباس இல்லம் தஃபஅலு இந்த ஓடுற சூறாவை கொண்டு வரவில்லை என்றால் பலன் தபோல் நீ கொண்டு வர மாட்டீங்க. நீ கொண்டு வரவில்லை என்றால் ஃபாமினு ஈமான் கொள்ளுங்கள், ஃபத்தகுன் நாரல்லத்தி அந்த நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், வக்கூதுஹானுடைய எரிபொருள் அந்நாசுல் ஹிஜாரத்து மனிதர்களும் கற்களுமா இருக்குமே அந்த நரகத்தை என்ன செஞ்சீங்க நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், தவிழ்ந்து கொள்ளுங்கள். அது எப்படிப்பட்ட நரகம்? இது எந்த நரகம்? அது யுத்தத்தில் காவிர்களுக்கென்று தயாரிக்கப்பட்டிருக்கின்ற நரகத்தை என்ன செஞ்சுக்கிங்க நீங்கள் பயந்துக்க. உங்களுக்குன்னு அந்த நரகம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குரானை நீங்கள் நம்பலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளலை, அல்லாஹ் ரசூலை ஒப்புக்கொள்ளலை என்றால் காவிர்களுக்குன்னு ஒரு நரகத்தை தயாரித்து வச்சுருக்கேன். அதில் தூக்கி போட்டுருவேன். அது எப்படிப்பட்ட நரகம்? அதனுடைய எரிபொருளே மனிதர்கள் தான், நீங்கள் வணங்குகிற சிலைகள் தான். குப்பார்களுக்காக வேண்டியும் குப்பார்கள் வணங்குகின்ற சிலைகளை உள்ளே போட்டு எரிக்கிறதுக்காக வேண்டியது தான் அந்த நரகத்தை தெரிஞ்சிருக்கேன். ஆமாம், வைத்தத்தில் காவிர்களுக்கென்று தயாரிக்கப்பட்டிருக்கின்ற நரகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். குய்யத்து வைத்தத்தினா என்ன அர்த்தம்? குய்யத்து லகும் காவிர்களுக்கென்றே தயாரிக்கப்பட்டிருக்கின்ற நரகத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஜுஇலத்து அதை தயாரிக்கப்பட்டிருக்கிறது உத்தத்தன் தி அதாபியும் காவிர்களை அதாபு செய்வதற்கென்றே தயாரிக்கப்பட்டிருக்கிறதே, காவிர்களை அதாபு செய்வதற்கென்றே தயாரிக்கப்பட்டிருக்கிறதே அந்த நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். சரி, வைத்தத்து எப்படி ஓதப்பட்டிருக்கான்? கூறிய உழத்திதத்து எப்படி ஓதப்பட்டிருக்கான்? அதே மாதிரி இத்தாது என்பதிலிருந்து வந்தது. மாணவர் உத்தத்து, அதுக்கும் உத்தத்துன்னு தான் அர்த்தம். தயாரிக்கப்பட்டிருக்கிறது காவிர்களுக்கென்று தயாரிக்க வைக்கப்பட்டிருக்கின்ற நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். ஒழித்தத்தில் காவிரின் என்பது இஸ்தீனாஃபுன் என்னவா இருக்குங்க? இஸ்தீனாஃபாக இருக்கும். இஸ்தீனாஃப்னா ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம். அதாவது முன்னால் உள்ளதுக்கு பின்னால் உள்ளது விளக்கம். இதற்கு என்ன? அப்போ மனிதர்களும் கல்லுகளும் அதில் எரிபொருள்களாக இருப்பார்களே அந்த நரகத்தை நீங்கள் தயந்து கொள்ளுங்கள். அந்த நரகத்தை ஏன் நான் தயாரித்து வச்சிருக்கிறேன்? யுத்தத்தில் காவிர்களுக்கென்றே தயாரித்து வைத்திருக்கிறேன். எப்படி? காவிர்களுக்கென்றே என்ன செஞ்சுருக்கிறேன்? தயாரித்து வைத்திருக்கின்றேனே. அந்த நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்க. அண்ணது என்ன செஞ்சிடலாம்? அதை என்ன செய்யலாம்? இஸ்தீனாப்புன்னு சொல்லலாம். முன்னால் உள்ளது ஏன் எல்லாத்தையும் விரவப்படுத்தான போய் இருப்பாங்க. ஏன் மனிதர்களையும் கல்லையும் போட்டியாக இருக்கிறாங்க? அது காவிர்களுக்கென்றே தயாரித்து வைக்கப்பட்டிருக்கு. காரணம் வந்துருச்சா? ஒரு ஜும்லத்தி இஸ்தீனாஃபுன் என்னவா இருக்குங்க? ஜும்லா இஸ்தீனாஃபாக இருக்கும். விளங்குச்சப்பா? இப்போ இஸ்தீனாஃபுனா முன்னால் உள்ள ஜும்லா உள்ள காரணத்தை விளக்கிருச்சு. விளங்குதா? அல்லது இஸ்தீனாஃபுக்கு இப்படி ஒரு அர்த்தம் வைக்கிறாங்க, முன்னால் சம்மந்தப்படுத்தாமல் இஸ்தீனாஃபுனா தனி ஜும்லா. வைத்தத்தில் காவிர்களுக்கென்று தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. காவிர்களுக்கென்று தயாரித்து வைக்கப்பட்டு முன்னால் சம்மந்தம் இல்லாமல் சொல்லிடுறது. விளங்குதா? இல்லை சம்மந்தம் இருக்குது என்ன, அது சபபு. அல்லது ஹாலாவும் கொடுக்கலாமா? என்னவும் செய்யலாமா? இதை வைத்தத்தில் காவிர்களுக்காக வேண்டியதுமோ தயாரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே மனிதர்களும் கற்களும் எரிபொருளாக இருக்குமே அந்த நரகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அப்போ மாலியான பேர் ஹாலா வரணும்னா என்ன இருக்குது? மாலியான பேரில் ஹாலா வரணும்னா என்ன செய்ய? வாவும் கதுவும் வேணும். அதுதான் முதாரி நமக்கு நெருக்கி விடும். மாலியான பேர் ஹால் வர. மாலினா கடந்த காலம் இல்லை. கடந்த காலம் இப்படி நிகழ்காலத்துக்கு வரும். கடந்த காலம் நிகழ்ந்த காலத்துக்கு வரணும்னா வாவையும் கதையும் கொண்டு விட்டு என்ன செஞ்சிடும்? நெருக்கி விட்டுரும். அது ஹாலுன் அல்லது என்னவா இருக்கும் தம்பி? இந்த வைத்தத்தில் காஃபி என்பது ஹாலாக இருக்கும். இது மாதிரி கதுவை மறைப்பது கொண்டு இது மாதிரி கதுனா நல்ல பார்த்துக்கிடுவா. நிறைய செய்தியை கொண்டு வர்றாங்க. இது மாதிரி கதுவை மறைப்பது ஆள்
மாதிரியான பேர் ஆள் வராத வைத்தியத்தில் காப்பிலும் ஆள் இல்லாத கதுவை வாவையும் கதெல்லாம் ஏற்படுத்திக்கிட வேண்டியதான். விளங்குதா? இது மாதிரி வாவையும் கதுவையும் ஏற்படுத்துவது வந்து ஹாலாக இருக்கும். அப்போ துல்ஹால் எது? மினன்னார். அன்னாருங்கிறது தான் என்ன இருக்குது? துல்ஹாலுங்கணும். அன்னாருங்கிறது ஏகப்பட்ட செய்தி இருக்கு, கவனமாக பாரு. அன்னார்ங்கிறது துல்ஹால், அன்னாருங்கிறது துல்ஹால் என்ற வேண்டியது. சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா வகூது ஹான் இருக்குல்ல, அந்த ஹாவிலிருந்து ஹாலுங்கிறாங்க. அப்படி ஆக்காத. ஏன்னா வகூது ஹாங்கிறது முத்ததா, அந்நாசு வலியாரத்துக்கு ஹபரு. இதான் கேட்ட ஹபர் வந்தாலே சாப்டர் க்ளோஸ்ன்னு அர்த்தம். ஹபர் வந்தால் என்ன அர்த்தம்? ஏன்னா கபர் வந்துட்டுனா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். முடிஞ்சு போனதுக்கு பிறகு அதை பிடிச்சி ஆளாக்க முடியாது. ரைட்டா? வகூதுஹாங்கிறது முத்ததா தானப்பா. அன்னாசு ஒல் ஹிஜாராங்கிறது ஹபரு. அப்போ முத்ததா ஹபர் வந்துட்டாலே செய்தி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். செய்தி முடிஞ்சதுக்கு பிறகு எப்படி அங்கேருந்து நீங்கள் அந்த ஹாவில் இருந்து நீங்கள் வந்து ஆளாக்குவீங்க? விளங்குதான்னு கேட்டேன். அதுவே நிறைய பேர் இப்படி ஆக்குறாங்கப்பா சிலர்கள். அப்படி அங்கிருந்து சொல்லாத. ரைட்டா? அதான் சொல்கிறாங்க பாரு. அவ் ஹாலுன் ஒய்தத்தில் காஃபின் என்பது ஹாலாக இருக்கும். இது மாதிரி கது மினன்னார். விளங்குறேன். கதுவை ஏற்படுத்துவது கொண்டு அன்னார் என்ற துல்ஹாலில் இருந்து என்னவாக ஹாலாக இருக்கும். லா மினல் லமீரி அல்ல தீஃபி வக்கூதுஹா. வக்கூதுஹாவில் இருக்கிறதே அந்த லமீரிலிருந்து ஹால் கிடையாது. அது துல்ஹால் கிடையாது. வக்கூதுஹால் உள்ள என்ன கிடையாது? துல்ஹால் கிடையாது. இன் ஜால் தஹு, அந்த வக்கூது என்பதை மஸ்தரன் நீ மஸ்தராக ஆக்கினாலும் சரிதான். என்னவாக்கினாலும் சரிதான். வக்கூதுங்கிறது வந்து இஸ்மில்லப்பா, அது எரிபொருள்னு ஒருத்த வச்சோம். விழுந்தர் கேட்டேன். அதே ஃபத்தை வச்சு படித்து மஸ்தராகவும் படிக்கலாம்னு சொன்னோம்ல, அப்படி படித்தாலும் சரிதான். இன் ஜால் தஹு, வக்கூது என்பதை மஸ்தரா ஆக்கினாலும் சரிதான். விழுங்குதப்பா, அது வக்கூதுஹாலோட ஹாவில் இருந்து இல்லை, ஆக்கிறாத. ரைட்டா? லா மினல் லமீரி அல்லத்தீஃபி வக்கூதுவா. வக்கூதுவாவில் இருக்கிறதே அந்த லமீரில் இருந்து அல்ல. இன்ஜால் தஹு, வக்கூத் என்பதை மஸ்தரனில் மஸ்தராக ஆக்கினால் தான் அதிலிருந்து கிடையாது. ஏன்னால் இல் ஃபசிலி பைனகுமா, துல்ஹாலுக்கும் ஹாலுக்கும் மத்தியில் பில் ஹபர், ஹபரை கொண்டு பிரிக்கப்பட்டிருப்பதினால். இல்லை விளங்குதா? வக்கூதுங்கிறது முத்ததா, அன்னாசு வல் இஜாராங்கிறது ஹபரு. ஹபர்லாம் வந்து இங்கே பிறகு அந்த முத்ததாவில் போய் என்ன செய்ய முடியாது? ஆளாக முடியாது. ஹபர் வந்து பிரிக்குது. அப்படி பிரிக்கக்கூடாது. விளங்குதப்பா? விளங்குதானே? ஏன் ஹாவிலிருந்து ஆக்கக்கூடாது? இல் ஃபசில் பைனவுமா பில் ஹபர், அந்த துல்ஹாலுக்கும் ஹாலுக்கு மத்தியிலே, வக்கூது ஹால் துல்ஹாலுக்கும் வைத்தத்தில் காஃபிரீன் என்ற அந்த என்ன இருக்குது ஹாலுக்கு மத்தியிலே, விளங்குதப்பா, பிரிவினை இருப்பதினால் பில் ஹபர், அன்னாசுல் இஜாரா என்ற ஹபரை கொண்டு பிரிவினை இருப்பதினால் ஆகக்கூடாது. ரைட்டா? சரி. அப்போ எதா வக்கூதுஹாவிலிருந்து ஆக்கவே கூடாதுங்கும் போது அன்னாருங்கிறது அதை விடையெல்லாம் தாண்டி போயிருக்கே ஒரு கேள்வி வருது. இதாக கொஞ்சம் கிட்டே இருக்கு. வக்கூதுஹாங்கிறது என்ன செய்யுது? கொஞ்சம் கிட்டே இருக்கு. அன்னாருங்கிறது அதையும் தாண்டி போயிருக்கே, ரொம்ப பஸ்ஸில் வருது. அதுலேருந்து எப்படிங்க ஆகுனீங்க அன்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு சொல்கிறாங்க, அதுக்கு போடாட்டாலும் இப்படி தான் அர்த்தம். அதை எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கிறது. இல்லம் தபோலு வலன் தபோலு பத்த கொன்னார் இல்லத்தி வக்கூது வன்னாசு வல் இஜாராங்கிறது ஃபுல்லாக என்ன வாய்க்கிறது? ஒரே ஜும்லாவை ஆக்கிறது. ஆக்கி அந்த ஹாவிலிருந்து என்ன இருக்குது? இதில் இருந்து அன்னாரிலிருந்து ஹாலாக்குறது. எல்லாம் ஒரே ஜும்லான்னு சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும். அது கிட்ட வந்துடும். அது நாங்கள்லாம் எல்லாம் ஒன்று தாங்க. என்ன அர்த்தம்? ரொம்ப நெருங்கிட்டோன்னு அர்த்தம். அப்படி தானே? எல்லாத்தையும் ஒன்றாக்கிறது. ஒன்றாக்கிட்டு அப்போ அது கிட்ட வந்துடுச்சு. டக்குன்னு அன்னாரிலேருந்து ஆளாக்கிறது. அது பிரச்சனை கிடையாது. ரைட்டா? நான் விளங்குங்கடா, இவ்வளோ பேச்சு பேச வேண்டியது இருக்கேங்கண்ணே. இல்லைடாங்கண்ணே புரியாது. ஒரு கேள்வி வருது இல்லை, வக்கூதுஹாவிலிருந்தே ஆளாகக்கூடாது, தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே. அன்னாருன்னா அதை விட தாண்டி இல்லைங்க இருக்குது. ரொம்ப உள்ளவங்க பஸ்ஸில் வருது. பஸ்ஸில் வந்தாலும் எல்லாத்தையும் ஒரே ஜும்லா வாக்கிடணும்பா. ஒரே ஜும்லான்னு சொல்லிட்டோம்னா எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டோம்னா நெருக்கமாயிடும். டக்குன்னு அன்னாரை பிடிச்சி ஆளாக்கி தூள் ஆளாக்கிறது. ரைட்டா? இல்லை விளங்குதானே? சரி. அப்போ அன்னாரிலிருந்து ஆளாக்கணும். அந்த நரகமும் வைத்தியத்தில் காபிர்களுக்கு தயாரிக்க வைக்கப்பட்ட நிலையிலே அவங்கன்னு ஒரு கேள்வி வருது. இப்பா மூமின்கள்லையும் நரகத்துக்கு போகிறவங்களாம் இருக்கானே. எதாவது இருக்கேன், மூமின்கள்லையும் சேட்டை பண்ணுறவங்க நரகத்தில் போடப்படணும் வருது இல்லை?
மாசலக்கு கும்பி சக்கர், சக்கர் என்ற நரகத்துக்கு ஏன் நீங்கள் வந்தீர்கள்? மாசலக்கு கும்பி சக்கர், சக்கர் என்ற நரகத்தில் உங்களை தள்ளியது எது? ஒரு கேள்வி வருது. மாசலக்கு கும்பி சக்கர் அலுவலம்னக்கும் சொல்லி நாங்கள் தொழுவல வளம்னக்கு நுத்துவை மிஸ்கின், மிஸ்கின்களுக்கு என்ன செய்யலனாங்க? ஃபுட்டு கொடுக்கல, பக்ஷணம் கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல. வளம்னக்கு நுத்துவை மிஸ்கின், மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்காதவளா இருந்தோம். வளம்னக்கு நுத்துவை மிஸ்கின் குன்னா நஹூது மால் ஹாயிதீன், அரட்டை அடிக்கக்கூடியவுடன் சேர்ந்து அரட்டை அடித்து குரட்டை விட்டுக்கிட்டு கிடந்தோம். அதுதான் சக்கருக்கு நடக்குது. இப்போ வரதானே செய்யுது. மூமின்களும் நரகத்துக்கு போகிறாங்களே இல்லை, அவங்கெல்லாம் போனாங்கன்னா அது கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துடுவாங்க. குழுவது கிடையாது. காவிர்களுக்கு நிரந்தர அவனுக்கு தான் தயாரிக்கப்பட்டது. மூமின்கள் கிடையாது. மூமின் தொழுவலை வணங்கல சாட்டம் பண்ணான், ஹராமான காரியங்களை செஞ்சான்னா கொஞ்ச நாள் போட்டு வேக வச்சு வெளியே கொண்டு வந்துடுவான். அந்த அதாபு கடுமையாகவும் இருக்காதான். மூமின்கள் அதாபு என்னவா இருக்காதான். காவிர்களுக்கு இருக்க மாதிரிலாம் சுட்டு பொசுக்காது. அதான் கேட்டேன். இது கொஞ்சம் லேசாகவும் இருக்குமா மூமின்களுக்கு? ஓடுவான், ஆனால் என்ன செய்யாது, காவிர்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு கடுமையாகவும் இருக்காது. மூமின்களுக்கு தயாரிக்கப்பட்டது அவங்களுக்கு சொர்க்கம் இல்லைங்க. மூமின்களுக்கு தயாரிக்கப்பட்டது என்னது? ஒய்தத்தில் முத்தகீன். யாருக்கு தயாரிக்கப்பட்டிருக்கு சொர்க்கம்? முத்தகீன்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்குங்க. அந்த அவதாரம் முத்தகீன்களுக்கு சொர்க்கம், மூமின்களுக்கு சொர்க்கம், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொர்க்கம். அவர்களுக்கு தயாரிக்கப்பட்டது சொர்க்கம். நீ ஒழுங்காக இல்லைன்னாலும் கொண்டால போட்டி எடுத்து இங்கே தள்ளி விடுறான். விளங்குதான்னு கேட்டேன். அது கடுமையாகவும் இருக்காதான். அது காவிர்களுக்கு உள்ளது. நம்மளுக்குன்னு உள்ளது என்னதுதான்? சொர்க்கம் தான். அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நம்மளை கொண்டு திரட்டுவானாங்க. இப்போ இந்த செய்திகள்லாம் வந்துருச்சா? சரி, அடுத்து இந்த 2 ஆயத்திலையும் மேலே போட்டிருக்கு பாரு, என்ன இருக்கு? இன்குன்து ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா இல்லம் தஃபஅலு. இந்த 2 ஆயத்திலையும் இருக்கிறது. இருக்குதானே? இன்குன்து ஃபீ ரைபின் மேலே போட்டிருக்கு பாருப்பா. இந்த குரானிலே முஹம்மது ஸல்லல்லாஹு கொண்டு வந்த குரானிலே நீங்கள் சந்தேகப்பட்டால் நீங்கள் அது போன்ற சூறாவை கொண்டு வாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கங்க, கூப்பிட்டு முயற்சி செஞ்சு பாருங்கள். இல்லம் தப்போல் அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் செய்ய மாட்டீங்கடா. என்ன செய்ய மாட்டீங்க? செய்ய மாட்டீங்க. ஈமான் கொண்டு நரகத்தை தவிர்த்துக்கங்க. விளங்குதுப்பா? இந்த 2 ஆயத்திலையும் இருக்கிறது. மேலே போட்டுக்கல, இந்த ஆயத்தை படிச்சுக்கோ. அவியல் ஆயத்தினி 2 ஆயத்திலையும் இருக்கிறது. மாயதுல்ல நுபுவத்தி, நபி ஸல்லல்லாஹு நுபுவத்தின் மீது அறிவிக்கின்ற விளங்குதப்பா, அறிவிக்கக்கூடியது இருக்கிறது. ரைட் தானே? அவியல் ஆயத்தின்கிறது ஹபர் முகத்தம். மாயதுல்ல நுபுவத்திங்கிறது என்ன இருக்குது? முப்ததா. நுபுவத்தின் மீது அறிவிக்கக்கூடிய பல அத்தாட்சிகளாகிறது 2 ஆயத்திலும் இருக்கிறது. மின் உஜூஹின், பல முறைகளில் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி நுபுவத்தின் மீது அறிவிக்கக்கூடிய பல வகையான அத்தாட்சிகள் என்ன செய்து இருக்கிறது. ரைட்டா? அவிலே ரைட்டாக அர்த்தம் வைக்கிறதே. அவில் ஆயுச்சேனி இந்த 2 ஆயத்திலையும் இல்லம் தபாலு இன்குந்து ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா இல்லம் தபாலு, இந்த 2 ஆயத்திலையும் இருக்கிறது. மாயதுல்ல நுபுவத்தி, நுபுவத்தின் மீது அறிவிக்கக்கூடியது ஆகிறது இருக்கிறது. இன் உஜூகின், பல முறைகளில் இருக்குது. என்ன பல முறை? ஒரு 3 முறையை போட்டு காமிக்கிறாங்க. அல்ல ஒரு முந்தினது. விளங்குதுப்பா? ஏப்பா, பல முறைகளில் நபி ஸல்லல்லாஹு நபிங்கிறது மீது அறிவிக்கக்கூடியது இருக்குது. அல்ல ஒரு அதில் முந்தினது மாஃபீஹிமா, அந்த 2 ஆயத்திலையும் இருக்கிறது. மினத் ஹத்தி, சவால் விடுவது இருக்கிறது, சேலஞ்ச் பண்ணுவது இருக்கிறது. சேலஞ்ச் பண்ணுறான் இல்லை, நீ அவங்க கொண்டு வந்து சந்தேகப்படுறீங்கள, கொண்டு வாங்கடா. கொண்டு வரலன்னா ரஸ்கல் மரியாதையை ஈமான் கொண்டாகணும். இதாக நரகத்தை தவிர்த்துங்க, ரெண்டும் உள்ள தூக்கி போட்டுருவேன். நரகத்தில் சேலஞ்சு தானே, இது சவால் தானே. விளங்குதுப்பா? அல்ல போல முந்தினது மாஃபி இமாமின தஹத்தி, சவாலில் இருந்தும் விளங்குதுப்பா, சேலஞ்சில் இருந்தும் உள்ளதாக இருக்கும். ஒரு தஹரீல் அல்லல் ஜித்தி, முயற்சி செய்வது மீது தூண்டுவதும் அதில் இருக்கிறது. இல்லை இல்லை, சந்தேகப்பட்டா கொண்டு வாங்கலை. நீங்கள் மட்டும் வேண்டாண்டா, வதுவு சுவதாக்கும் இந்தூணி இல்லா, அல்லாவை தவிர்த்து நீங்கள் யார் யாரையெல்லாம் பெரிய மனிதர்கள் எண்ணுகிறீர்களோ அவனோடையெல்லாம் கூப்பிட்டுங்க. தூண்டவும் செய்யறான். ஏன்னா கொண்டு வர முடியாதுன்னு அல்லாவுக்கு தெரியுமில்ல. அவன் முயற்சிங்களா, எல்லாத்தையும் கூப்பிட்டுங்கடா. கூப்பிட்டு நினச்சிங்க கவுனியில் இதுன்னு கேட்டேன். எல்லாத்தையும் கூப்பிடல, கூப்பிட்டு முயற்சி செஞ்சு கொண்டு வாங்கலை. தஹரீலி அல்ல ஜித்தி, முயற்சி செய்வது மீது தூண்டுவதும் இதில் இருக்கிறது. முயற்சி செய்வதன் மீது கூப்பிடல, எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து கொண்டு வாங்கலை. அந்த முயற்சி செய்வது மீது தூண்டுதலும் இதில் என்ன செய்யுதே இருக்குது. கொண்டு வர மாட்டீங்கல்ல, கொண்டு வர மாட்டீங்க. அதுவே அவங்க நபிங்கிறது நம்பு. அவர் சொல்லக்கூடியது இறைவேதம் என்று நம்பு. இந்தி நப்சில் இருந்து அவர் என்ன செய்ய ரேட்டு கேட்டுலாம் சொல்லலை. ரைட்டா?
அப்போ தஹரீல் ஜித்தி முயற்சி செய்யும் தூண்டுவதும் இருக்கிறது. பதிலில் உஸ்ஸை எல்லா சக்திகளையும் பிரயோகம் பண்ணுவதும் இருக்கிறது. ஃபில் முஆரலத்தி எழுத நபி குரானில் போட்டி போடுகின்ற விஷயத்திலே, ஃபில் முஆரலத்தினா குரானில் போட்டி போடுகின்ற விஷயத்தில் எல்லா சக்திகளையும் பிரயோகம் செய்வதும் இதில் இருக்குது. நல்ல பிரயோகம் பண்ணு, எல்லோனையும் கூப்பிட்டுக்கோ. உஸ்ஸைனா சக்தின்னு அர்த்தமில்ல. பதிலில் உஸ்ஸை எல்லா சக்திகளையும் பிரயோகம் பண்ணுறது, செலவழிக்கிறது. பதில்னு அர்த்தம் செலவழிக்கிறதுப்பா. பதிலில் உஸ்ஸை ஃபில் முஆரலத்தி குரானில் போட்டி போடுகின்ற விஷயத்தில் எல்லா சக்திகளையும் செலவழிப்பதும் அதில் இருக்கிறது. தக்ரீஇ செவியில் தட்டுவதை கொண்டும், தஹ்தீதி எச்சரிக்கை செய்வதை கொண்டும், தஅலீக்கில் வஈதி எச்சரிக்கையை சம்பந்தப்படுத்துவது கொண்டும், அலா அதமில் இத்தியானி பிமாயு ஆரிது அக்ஸர சூரத்தி மின் சூரில் குரான் குரானுடைய சூறாக்களில் இருந்தும் சின்ன சூறாவை கூட விளங்குதப்பா, சின்ன சூறாவை கொண்டு வருவது கொண்டு முடியாது என்பதின் மீது வயதை சம்பந்தப்படுத்துவதை கொண்டும், விளங்குதப்பா, சம்பந்தப்படுத்துவதை கொண்டும் சொல்லுதா, சம்பந்தப்படுத்துவதை கொண்டும் சவால் விடுவது அதில் இருக்கிறது. சவால் விடுவது என்ன செய்யுது? எல்லாம் விளங்குத அர்த்தம் வைக்கிறது விளங்குது. எல்லாம் இந்த சவால் அவன் செவியில் அடிச்சுக்கிட்டே இருக்கலப்பா. தக்ரீன்னா என்ன அர்த்தம்? செவியிலே தட்டுவதை கொண்டும், தகுதி எச்சரிக்கை செய்வதை கொண்டும். கொண்டு வாங்கல பார்ப்போம். கொண்டு வர முடியாதுடா அன்னு வேற சொல்கிறான். இல்லை கொண்டு வாங்கல, கொண்டு வர முடியாதுடா நீங்கள் வளர்ந்த போலுன்னு வேற சொல்கிறான். ரைபை வேற அறிவிக்கிறான். எச்சரிக்கை செய்வது கொண்டும் மிரட்டுவது கொண்டும் தஅலீக்கில் நிறைய நீ கொண்டு வரலன்னா மரியாதையை ஈமான் கொண்டு இல்லாட்ட நரகத்தில் அள்ளி போட்டுருவேன், மனிதர்களும் கல்லும் தாங்க எரிபொருள் அன்னு மிரட்டுறான்லப்பா வயீதா. இல்லை விளங்குதானே? தஅலீக்கில் வயீதி அலா அதமிலித்தியால் கொண்டு வர முடியாது என்பதின் மீது வயதை சம்பந்தப்படுத்துவதை கொண்டும். கொண்டு வர முடியாது, எதை கூட கொண்டு வர முடியாது, சின்ன சூறாவை கூட கொண்டு வர முடியாது. பிமாயு ஆரிது அக்ஸர சூரத்தி மின் சூரில் குரான் குரானுடைய சூறாக்கள் சின்ன சூறாவை, விளங்குதப்பா, குரானுடைய சூறாக்களில் இருந்தும் சின்ன சூறாவை போட்டி போடுவது கொண்டு கொண்டு வர முடியாது. குரானுடைய சூறா பெரிய பக்ரா மாதிரி தேவையில்லை, இன்னாத்தைனா மாதிரி கூட கொண்டு வர முடியாது. குரானுடைய சூறாக்களில் சின்ன சூறாக்களை போட்டி போடுவது கொண்டு கொண்டு வர முடியாது, போட்டி போடுவது கொண்டு கொண்டு வர முடியாது என்பதின் மீது வயதை சம்பந்தப்படுத்துவதை கொண்டும் சேலஞ்சு விடுவதில் இருக்கிறது. எடுத்தனப்பா சும்மா இன்னகும் இதெல்லாம் போக அவனுவோ எடுத்து வைக்கணும். வாப்பாப்பா எப்படி அவனுக்கு நிறைய இருந்தான், பசியாக பேசினான், பலாகத்தாக பேசினான், அப்படி இருந்தும் அவனை கொண்டு வர முடியலை. என்னது குரான் வேற அல்லாஹ்கிட்ட மோத முடியாதுல்ல. சும்மா இன்னகும் இப்படியெல்லாம் தூண்டியும் விளங்குதப்பா சக்திகளை பிரயோகம் பண்ணிக்கங்கடா, எல்லாரையும் கூப்பிட்டுக்குங்கடா, விளங்குற நரகத்தை தூக்கி போட்டுருவோம்டா. விளங்குதான் கேட்டேன். இப்படியெல்லாம் சொல்லியும் கூட சும்மா இன்னும் இப்படிலாம் செஞ்சும் கூட கசரத்தியவர்கள் அதிகமாக இருப்பதுடனே வஷ்டியாரிபில் ஃபசாத்தி நாகரிகமாக பேசுவது உண்டு பிரபல்யமாக இருப்பதுடனும் ஹாலுக்கிமலல் முதாத்தத்தி குரானில் போட்டி போடுவதன் மீது தங்களை அழிப்பதுடனும். குரானை எப்படியாவது போட்டி போட்டு ஜெயிச்சுன்னா அடுத்த நான் அழித்தான். தஹாலுக்கிஹிம்னு எழுதுங்க, அழிச்சிக்கிறது. தஹாலுக்கிஹிம் அலல் முதாத்தத்தி ஏபா குரானில் போட்டியிடுவதின் மீது, குரானில் போட்டியிடுவதின் மீது தங்களையே அழிப்பதுடனும் லம்யத்த சத்து நீல் முஹாரலத்தி போட்டி போடுவதற்கு தயாராக கூட ஆகல. அவனு வாங்கடா பார்ப்போம் கொண்டு வந்துருவோண்டான்னு நானும் செஞ்சானா முடியாதுன்னு அவனுக்கு தெரியாம கெட்டிக்காரவங்கள வரமாட்டேன்ட்டான். அதில் மோத முடியாது, அது கூடன்றான். பெரிய விற்பனர்கள்லாம் இருக்க தான் செஞ்சான், எவனும் வரமாட்டேன்ட்டான். எல்லாம் விளங்குதான் என்ன? இப்படி கொடுக்கணும். இப்படி இருந்தும் கூட அவங்க அதிகமாக இருந்தும் கூட நாகரிகமாக பேசுவது உண்டு, இலக்கணம் இலக்கியத்தை கொண்டு பிரபல்யமாக இருப்பதுடனும் ஆலூக்கியும் அலல் முதாத்தத்தி குரானில் போட்டி போடுவதன் மீது தங்களையே அழித்துக் கொள்வதுடனும் லம்யத்த சத்து இல் முஆரதத்தி குரானில் போட்டி போடுவதற்கு அவர்கள் தயாராக கூட ஆகலை. என்ன செய்யல? என்ன செஞ்சா? வல்தஜவு இலா ஜிலாயில் வத்தன்
ஊரை விட்டும் நாடை விட்டும் திறப்பதின் பக்கம் அவர்கள் ஒதுங்கினார்கள். இல்லை இங்கே போட்டி போட முடியாதா முகமது நபிட்ட ஊரை விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். இல்லை ஒன்றும் செய்ய முடியல, என்ன செய்வான், ஊரை விட்டு ஓடத்தானே செய்வான். வல்தஜவு இலா ஜிலாயில் வத்தன், ஊரை விட்டும் நாடு திறப்பதின் பக்கம் அவர்கள் ஒதுங்கினார்கள். நாடு திறப்பதின் பக்கமும் பதிலில் முஹஜி சொல்லுப்பா, தங்களையே அழிப்பதை கொண்டும், பதிலில் முஹஜின்னு நடத்துங்க, அழிப்பது உண்டு, தாத்தையே அழிப்பது உண்டு, நப்சையே அழிப்பது உண்டு. விழுந்திருக்கேன், ஊரை விட்டு ஓடுனா அழிஞ்சும் போயிட்டான். யுத்தக்கிழங்கில் மாட்டி செத்தான்ல, எல்லாத்தையும் தூக்கிட்டான அல்லாஹ். பதிலில் முஹஜி தங்களையே தங்களுடைய தாத்தையே அழிப்பதின் பக்கமும் ஒதுங்கினார்கள். இவ்வளோ இதாகவும் நபிங்கிறதுனால தான் நல்லா முடியலை. ஒன்றாச்சா, இது ஒரு ஆதாரம் இருக்குது. அடுத்து வஸ்ஸானி, ரெண்டாவது என்ன ஆதாரம்? அன்னஹா இந்த குரான் தத்த லம்மனு, அது பொதிந்திருக்கிறது. இந்த குரானுடைய வசனங்கள் எல்லாம் தத்த லம்மனு பொதிந்திருக்கிறது. அல் இஹ்பாரானில் கைபி, கைபை அறிவிப்பதின் மீது பொதிந்திருக்கிறது. அல்லாமாஹு அது அப்படி தான் இருந்துச்சு என்பது பிரகாரம். வில்லம் தபோல் நீங்கள் செய்யலைன்னா செய்ய முடியாதுலான்னு கைபை வேற சொல்கிறான். இந்த மட்டுமா யாமராவை பற்றி பேசுகிறான், சுருக்க நேரத்தை பற்றி பேசுகிறான். இதுதான் கைபு தானே. இதெல்லாம் என்னது? அதுதானே அல்காரியத்து மல்காரியா, அல்பீர் மல்பீன் கொண்டு வந்து முண்டப்பையில் அல்காரியத்து மல்காரியாங்கிறது தெரியாதுரா, அல் ஹாக்கத்து மல்லாக்காங்கிறது தெரியாதுரா, அல் யானை தெரியுமா, யானைங்கிற முதல் எல்லாத்தையும் தெரியுமில்லன்ட்டானுவானும். விளங்குதா? ரைட்டுப்பா, அப்படி கொண்டு ஜாயின்ட் பண்ணு. வசானி ரெண்டாவது அன்னஹா, அந்த குரானுடைய வசனங்கள் தத்த லம்மனு மினல் அஹ்பாரி, எடுத்தனப்பா, தத்த லம்மனுல் அஹ்பார, தத்த லம்மனுல் அஹ்பாரல் கைபி, கைபை பற்றி செய்தி அறிவிப்பதை புரிந்திருந்தது. அல்லாமாவு அப்படித்தான் இருந்துச்சு என்பதன் பிரகாரம், கைபை பற்றி செய்தி அறிவிக்கக்கூடியதாக தான் இருந்தது என்பதன் பிரகாரம் கைபை பற்றி செய்தி அறிவிப்பதை அது புரிந்திருந்தது. இப்போ இன்னகும் அந்த காவிர்கள் லவ் ஆரூஹுபி செய்யின், ஒரு சின்ன சூறாவை கொண்டு வந்திருந்தால் கூட, சின்ன சூறாவை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்வதும் கூட லம்தனா ஹபாபு, உங்களுடைய ஹபாம் தடையாகிவிட்டது. ஒரு சின்ன கூட முயற்சி கூட அவனால் செய்ய முடியலை. செஞ்சிருந்தால் வெளியே வந்திருக்கும்ல அந்த செய்தியை, தடையாயிடுச்சு அதில். இப்போ இன்னமும் ஆரதூகு விஷயம், ஒரு சின்ன சூறாவை கொண்டு வருவதற்கு முயற்சிச்சிருந்தால் கூட லம்தனா ஹபாவு, அதனுடைய மறைவு தடையாகத்தான் போச்சு. ஆதத்தன் பழக்கத்தில் என்ன செஞ்ச தடையாக தான் போயிடுச்சு. சியமா குறிப்பாக ஃபீஹி, அந்த குரானில் குறை சொல்லக்கூடியவர்கள் தான் அக்ஸபு மிகுந்து இருந்தார்கள். மினதாபீன அனுகு, குரானை விட்டும் குறையை தட்டக்கூடியவர்களை விட. தாபீன நடத்துங்க, குரானில் அதான் குறை கிடையாதுங்கன்னு தட்டுறவங்களை விட குறை சொல்கிறவங்க தான் நிறைய இருந்தான். அப்படி தானே? மினதாபீன அனுகு, குரானை விட்டும் குறைகளை தட்டக்கூடியவர்களை விட குரானிலே குறை சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக தான் இருந்தாங்க. ஃபீக்குள்ளே அசிரி, ஒவ்வொரு காலத்திலையும் அதிகமாக தான் இருந்தான். இன்றைக்கும் குரானை நம்பாத நிறைய பேர் இருக்க தான் செய்யணும். நம்பணும் கம்பி தானே. எல்லா காலத்திலையும் குரானினுடைய குறைகளை தட்டக்கூடியவர்களை விட அந்த குரானிலே குறை சொல்லக்கூடியவர்கள் மிகுந்து இருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட அவங்களால என்ன செய்ய முடியலை, ஒரு சின்ன சூறாவை கூட கொண்டு வர முடியலை. விளங்குதப்பா? ரெண்டாச்சா, அப்படியே அவங்க நபி தான், அவங்க கொண்டு வந்தது வேதம், அவங்க நபிங்கிறத அறிவிக்கிறது இருக்கு. ரைட்டா? விளங்குதா? நுபத்தின் மீது தானே இது காமிக்குதே. வசாலிசு மூணாவது அன்னஹு அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு முதல் சந்தேகம் இல்லை, அது முதல் விளங்கணும். அவங்க கொண்டு வந்தது வேதம், அவங்க நபிங்கிற சந்தேகம் இருந்துச்சா? இப்போ நமக்குலாம் சந்தேகம் தான் இருக்குது சில விஷயங்களில். தராவி தொழுவை கூப்பிட்டோன்னீங்களா, சமாளிக்க முடியுமா நம்மளால்? பெரிய இடத்துக்கு கூப்பிட்றாங்களே, போவோம். ஆனால் நமக்கே நம்பிக்கை இருக்காது. அந்த மண்டையை ஆட்டுவோம், கொள்ளுவோம், தொழுவச்சு. இன்றைக்கி நான் மாட்டிக்கிடுவேன்னு தான் நினச்சேன். நான் அல்லாத ரொம்ப துவா செஞ்சுட்டு பல தடவை பார்த்துட்டு குரானை எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். நான் போய் நின்றுங்க, தொழு வச்சுட்டேங்க, சொல்கிறோமா இல்லையா? அப்போ ஒரு செயலில் ஈடுபடுவோம். பரீட்சைக்கு போகிறோமே, என்ன ஆகுமோ தெரியலையே, எழுத முடியுமா, எப்படி கழிவு வருதுன்னு தெரியலையே, இதான் கேட்டேன். நல்லா ஒரு சந்தேகப்பட்டு போகிறோம். ஆனால் போய் கொஸ்டினை பார்த்தா தேசத்தனப்பா இருக்குன்னு. அப்போ நம்ம போகும்போது எப்படி தான் போகிறோம்? தைரியத்தோடு போகிறோம், சந்தேகத்தோடு போகிறோம். ஆனால் அங்கே போன உடனே தைரியமாக போன உடனே என்ன செஞ்சிருது?
காரியம் சக்ஸஸ் ஆயிருக்கு. இதில் விளங்குதான்னு கேட்டேன். அப்போ நம்ம மேலே நம்மளுக்கு சந்தேகம் நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அப்படி இல்லை, நான் நபி தான், நான் கொண்டு வந்தது வேதம் தாங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க, சந்தேகப்படவே இல்லை. அப்படி சந்தேகப்படாதனால தான் வாங்கடா இது வேதம் தாண்டா, இதில் சந்தேகப்பட்டால் கொண்டு வாங்கடா பார்ப்போம், சவாலை பிரட்டி அணிஞ்சாங்க சொன்னாங்க. நமக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா இல்லை ஒருத்தருக்கு 2 தடவை கூட்டு சாமி இருந்துருவோன்றுவோம். இல்லை அப்படி தான்ல, நம்ம ஜெயிச்சா தோத்தாலும் தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூப்பிடுவோம், 2 தடவை கூப்பிடுவோம், அடுத்த சாமி இருந்துருவோம் கண்டுக்காம. ஆனால் ஸல்லல்லாஹு அப்படி இல்லை, சவால் விட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. இன்றைக்கி வரையும் இந்த சவால் இருக்குது. அப்போ அவங்க நபிங்கிறது அவங்களுக்கு சந்தேகம் இல்லை, நாம் கொண்டு வந்திருக்கிறது வேதங்கிறது அவங்களுக்கு சந்தேகம் இல்லை. இந்த பேருவெல்லாம் கொண்டு வர முடியாது, அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு அவங்களுக்கு. என்ன இருந்துச்சு? தாங்கள் நபி என்பதிலேயும் நான் கொண்டு வந்தது வேதங்கிறதுல என்ன செஞ்சே அவங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு. மோடு கவுனியில் சந்தேகம் இருந்துச்சுன்னா அப்படி கூப்பிட்டுருக்க மாட்டாங்களே. வரிசாலித்து 3வது அன்னு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு லவ் ஷக்க ஃபி அம்ரிஹி, அவங்க விஷயத்தில் சந்தேகப்பட்டிருந்தால் அல்லது இந்த குரானில் சந்தேகப்பட்டிருந்தால், அம்ரிஹின்னு என்னங்க அர்த்தம்? குரான் விஷயத்தில் சந்தேகப்பட்டிருந்தால் விளங்குதப்பா, லமா தஆஹும் அவர்களை அழைத்திருக்க மாட்டார்கள், இரல் முஆரலத்தி போட்டி, குரானில் போட்டி போடுவதற்கு அவங்களை அழைச்சிருக்க மாட்டாங்க, யாதிகள் முபாலகத்தி இந்த அளவுக்கு கடப்பை கொண்டு வீரியத்தை கொண்டு அழைச்சிருக்க மாட்டாங்க. யாதில் முபாலகத்தின்னு நிறுத்துங்க, இந்த அளவு கடப்பை கொண்டு முபாலகாவை கொண்டு வீரியத்தை கொண்டு அழைச்சிருக்க மாட்டாங்க. ஏன்? மகாஃபத் ஐயு ஆரப, அவர்கள் போட்டி போடப்படுவதை பயந்ததினால், அவர்கள் மகாஃபத் ஐயு ஆரப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டி போடப்படுவதை பயந்ததினால், ஃபதது ஹப உஜ்ஜத்துஹு அவங்களுடைய ஆதாரம் பாத்திலாக போய்விடுவதை பயந்ததினால். ஏன் விளங்குதா? அவங்க ஆதாரம் பாத்தில் மேலே போட்டிருக்கு, தது ஹதுன்னா தபுத்துலுன்னு போட்டிருக்கு பாரு. தது ஹல உஜ்ஜத்துஹு அவங்களுடைய ஆதாரம் பாத்திலாகி விடுவதை பயந்ததினால் இந்த அளவுக்கு அழைச்சிருந்துருக்க மாட்டாங்க கடுமையாக பாலகாவம். அது சந்தேகமே இல்லை, தான் நபிங்கிறதுல, தான் கொண்டு வந்தது வேதங்கிறதுல சந்தேகம் இல்லை, இவங்களால் கொண்டு வர முடியாதுங்கிறதுலையும் சந்தேகம் இல்லை. அதுதான் இப்படி வற்புறுத்தி கூப்பிட்டாங்க. எவனும் வரமாட்டேன்ட்டான், ஓடி போனானே தவிர செத்து போனானே தவிர யாராலையும் வந்து என்ன செய்ய நிற்கும். அல்லது இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கு என்ன செஞ்சாங்க? இஸ்லாம் 3 நடந்துச்சு. ஒன்று ஓடி போனான், 2வது செத்து போனான், 3வது இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாம் விளங்குதா? பௌத்துபி சூரஜி மிஸ்லின்னொடனே நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, சஹாபாக்களாக மாறிட்டாங்க. விளங்குதப்பா? சரி, முடிஞ்சு போச்சுங்க. இப்போ கவுலுகு இத்தத்தில் காஃபிரீன், இத்தத்தில் காஃபிரீன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லு தல்லது அறிவித்து விட்டது. அதான் அண்ணன் நார நரகம் மஹ்லூக்கத்துன் அது படைக்கப்பட்டு விட்டது, முஅத்தத்துன் லஹும் காவிர்களுக்கு தயாரிக்கப்பட்டு விட்டது, அல் ஆன் இப்பொழுதே தயாரிக்கப்பட்டு விட்டது என்பது இந்த ஆயத்தை அறிவிக்குது. சிலவங்க இன்னும் சொர்க்கம் தயாரிக்கப்படலை அப்படின்னு சிலவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, தயாரிச்சாச்சு இந்த அர்த்தம். சொர்க்கம் அதான் எல்லாம் ரெடியாகிடுச்சு, ஓப்பன் பண்ணப்படலை. அது எப்போ தான் ஓப்பன் பண்ணப்படும்? சரி, சிலவங்க நரகத்தில் பார்த்தாங்கன்னு கனவுலாம் வந்துச்சுன்னா அது வந்து அவன் நரகத்துக்கு போகிறாங்கிறத காமிக்கிறது. விளங்குதுப்பா? ஒரு பொம்பளையை நான் பார்த்தேன், ஒரு பூனையை பட்டின போட்டதுனால நரகத்தில் வேதனைப்படக்கூடியதாக பார்த்தேன்னு செல்லான்னு சொல்கிறாங்கல்ல, நரகம் தான் ஓப்பன் ஆகலையேன்னா அவள் போவாங்கிறத எடுத்து காமிக்கிறது. மாயிசுபர் மாதிக்கு வெளியெல்லாம் கல்லால் எரிஞ்சு கொல்லப்பட்டாங்கல்ல. அப்போ ஒரு சாமி வந்து எல்லாம் மறைச்சான், இவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, வெளிப்படுத்தி நாய் அடிபட்ட மாதிரி அடிபட்டுட்டாருன்னு சொன்னார்ல. நிறுத்து, என்ன பேசுகிற? அவர் சொர்க்கத்தின் நதியிலே குளித்து கொண்டிருக்கிறார் சொன்னாங்கல்ல. ஹதீஸ்லேயே வருதுப்பா, இஸ்கத்தில் கித்தாபில் உதுவத்தில் வருதுல்ல. எப்படி சொர்க்கத்தின் நதியில் என்ன செய்கிறார்? அவர் குளிச்சுக்கிட்டு இருக்கார். எப்படி போனார் சொர்க்கத்துக்கு? ஓப்பன் பண்ணப்படலையே. அவர் சொர்க்கத்துக்கு போவார், குளிப்பாருங்கிறது அதெல்லாம் எடுத்து காமிச்சான். ரைட்டா? நான் சொர்க்கத்தை போய் பார்த்தேன், அங்கே நிறைய என்ன இருக்குது, ஏழைகள் இருந்தாங்க. நரகத்தை பார்த்து நிறைய பொம்பளைகள் இருந்தாங்கன்னா வருதா, அதெல்லாம் எடுத்து காமிக்கப்படுறது. ஆனால் ஓப்பன் ஆகலை. இவங்களாம் சொர்க்கத்துக்கு போவாங்க, இவெல்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு எடுத்து காமிக்கிறது. எடுத்து காமிக்கிறது தான் கூடுமே. ஓப்பன் ஆகிடுச்சானா அவளை கியாம நாட்டில் தான் நபி ஸல்லல்லாஹு தான் ஃபஸ்ட்டு போவாங்க, அடுத்து நம்ம தான், அதுக்கு எடுத்தால் மட்டும் வரலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு போக மாட்டாங்க, எல்லாத்தையும் போக சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆம் தாவத் அதுமாரி ஆம் ஷஃபாத்து செஞ்சு எல்லாத்தையும் சொர்க்கத்தில் தள்ளி விட்டுட்டு தான் போவாங்க. நான் போக மாட்டேனே,
போங்கப்பா எல்லோரும் போங்கப்பா நம்ம எல்லாத்தையும் வரட்டி விட்டு அவங்க தான் அவ்வளோ நபி, அவங்க தான் சொர்க்கத்தில் போகிறதும் முதல் நபி. ஆனால் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு தான் போவாங்க. எங்கே? சொர்க்கத்தில். உனக்கு உனக்குப்பா எல்லாம் விளங்கிச்சா? புரிஞ்சப்பா? அடுத்து ஒபஷிர் இல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத்தி அன்னலகும் ஜன்னாத்தின். பஷீர் இல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத்தி, ஈமான் கொண்டு நல்லமல் செய்தார்களே அவர்களுக்கு நீங்கள் சோபனம் சொல்லுங்கள். அன்னலகும் ஜன்னாத்தின், அவர்களுக்கு பல சொர்க்கங்கள் இருக்கிறது என்று சோபனம் சொல்லுங்கள். இப்போ மேலே உள்ள ஹபரியாவா பேசினான், டக்குனுங்க இன்ஷா ஐயா கொண்டு வந்துட்டான். ரைட்டா? இன்குன்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபஅது பி சூரத்தின் மிஸ்லி வதுஉ ஷுஹதாஅக்கும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன் ஃபஇல்லம் தஃபாலு வலன் தஃபாலு வத்தகுன் நார் அல்லதி வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா வஇத்தத்தில் காஃபிரிங்கிற உள்ள ஹபரியா. இங்கே டக்குன்னு நினைச்சிடான் பஷீர் நினைச்சிடான். இன்ஷா ஐயாவை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் அறுத்து வைக்கிறது? முன்னால் உள்ள ஜும்லாவின் கருத்தில் அறுத்து வைக்கலாம், பேரில் கொண்டு போய் அறுத்து வைக்க முடியாது. ஏன்னா இது இன்ஷா ஐயா, இதெல்லாம் ஹபரியா. ரைட்டா? ஹபரியாவை ஹபரியாவில் அறுத்து வைக்கணும், இன்ஷா ஐயாவை இன்ஷா ஐயாவில் அறுத்து வைக்கணும். முன்னால் இன்ஷா ஐயா இல்லை, அது கருத்தில் கொண்டு போய் அறுத்து வைக்கணும். எதில் அறுத்து வைக்கலாம்? ஜும்லா ஹபரியாவினுடைய கருத்தில். ஏன்னா முன்னால் காபிர்களை பற்றி பேசினான், அவன் நரகத்தில் வேதனை செய்யப்படுவாங்கிறத பற்றி பேசினான், அந்த நரகத்தினுடைய தன்மையும் சொன்னான். அது எரிபொருள் வந்து மனிதர்களும் கல்லுகள் தான் சொன்னான். அந்த கருத்தில் கொண்டு போய் என்ன செய்யலாம்? இப்போ மூமின்களை பற்றி சொல்ல போகிறான். விளங்குதப்பா? மூமின்களுக்குள்ள சொர்க்கம் எப்படி இருக்கும்? அது பல சொர்க்கம். தஜ்ரிமின் தஹத்தில் அன்ஹாரு குல்லமா ருசிக்கு மின் காமின் சமரத்தின் காலு ருசுகினா மின் கபில் உத்துபிஹி முத்தஷாபிஹா அலஹும் ஃபியா அஸ்வாஜ் முத்தஹரத்துன். அவங்களுக்கு அங்கே மனைவியர்கள் இருக்கிறார்கள், ஐதை விட்டும் நாத்தங்களை விட்டும் சுத்தமாக்கப்பட்ட மனைவியர்கள். இது விளங்குதா? இந்த உலகத்தில் வாய் நாத்தம், கபுக்கட்டு நாத்தம், உடம்பு நாத்தம், வேர்வை நாத்தம். ஆனால் அங்கே நாத்தத்துக்கே வேறு கிடையாது, ஹைலும் கிடையாது. அங்கே எல்லாம் தூய்மையான மனைவியர்கள். வலகும் அஸ்வாஜ் முத்தஹராவான மனைவியர்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். ஐடவா சொர்க்கத்தினுடைய தன்மைகளை இங்கே பேசலாம். இந்த கருத்தை அந்த கருத்தில் கொண்டாந்து வச்சிடலாம். கருத்தில் என்ன செய்யலாம்? ஜும்லையா ஹபரியாவினுடைய கருத்தில் ஜும்லா இன்ஷா ஐயாவுடைய கருத்தை என்ன செய்யலாம்? அது வைக்கலாம். சிலவங்க சொல்கிறாங்க, ஏன் 10 குன்னாருன்னு தான் இருக்கா? என்ன இருக்கா? 10 குன்னாருன்னு இருக்குல்லங்க, அதில் கொண்டு போய் எடுத்து வைங்க. இப்போ பஷீர் இல்லதீன ஆமனுங்கிறத பிரச்சனை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 குன்னாருங்கிறது அம்பரு பேர் தானப்பா, இன்ஷா ஐயா தானப்பா. இப்படி சிம்பிளாக அர்த்தம் வச்சுட்டு போறீங்க. கருத்தில் குருத்தில் எல்லாத்தையும் சொல்லணும்ல. நம்ம அறிவு அப்படி செதறடிச்சு நான் சிந்திடா தூங்கிட்டே இருக்காத. இல்லை உபஷீர் இல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத்தி என்பது அத்துவு செய்யப்பட்டதாக இருக்கும். அலல் ஜும்லத்தி சபிகத்தி, முன்கென்ற ஜும்லாவினுடைய கருத்தின் மீது அத்துவு செய்யப்பட்டதாக இருக்கும். கீழே போட்டிருக்கா மதுமூனுல் ஜும்லத்தின் போட்டிருக்கா. முன்னால் உள்ள ஜும்லா இன்குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா, அந்த ஜும்லாவினுடைய கருத்தின் மீது அத்துவு. அது தப்பு கிடையாது. விளங்குதப்பா? பேரில் தான் அத்து வைக்கக்கூடாது. அத்துவனல் ஜும்லத்தி, முன்கென்ற ஜும்லாவினுடைய கருத்தின் மீது அத்துவாக இருக்கும். அல் ஜும்லத்தி சாபிகத்தி, முன்கென்ற ஜும்லானுடைய கருத்தின் மீது குந்து ஃபீ ரைபின்ங்கிற ஜும்லானுடைய கருத்தின் மீது அத்துவாக இருக்கும். அப்போ இங்கே நோக்கம் என்னங்க? எப்பா இங்கே நோக்கம் என்ன? மேலே நரகத்தினுடைய தன்மைகளை எல்லாம் பற்றி பேசப்படுது. இங்கே காபிர்களுடைய தன்மைகளை பற்றி பேசப்படுது. இங்கே மூமின்களுடைய தன்மை, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சொர்க்கம் விளங்குதப்பா? இந்த சொர்க்கத்தினுடைய நிலை இது எப்படி இருக்கும்ங்கிறதெல்லாம் பற்றி பேசப்படுது. அழகாயிடுச்சுல்ல? அப்போ மக்சூத் இங்கே நோக்கம் அத்துபு ஹாலிமன் ஆமன பில் குரானை கொண்டு ஈமான் கொண்டவருடைய நிலையை வசுபி சவாபி அலா ஹாலிமன் கபரபிஹி. விளங்குத தம்பி? அத்துபு ஹாலிமன் ஆமன பில் குரானை கொண்டு ஈமான் கொண்டவருடைய நிலையையும் வசுபி சவாபிஹி அலா ஹாலிமன் கபர பிஹி, குரானை நிராகரித்தலுடைய நிலையின் மீது அந்த மூமின்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சவாபின் தன்மையையும் அத்துவு செய்வதாக இருக்கும். எடுத்தனப்பா? வசுபி சவாபிஹி, மூமினுடைய சவாபின் தன்மையையும் அத்துவு செய்வதாக இருக்கும். அலா ஹாலி மன்கபர் பிஹி, குரானை நிராகரித்தாரே அவருடைய நிலையின் மீது அத்துவு செய்வதாக இருக்கும். கைஃபியத் இகாபிஹி, அவனை எப்படி அதாபு செய்யப்படும் என்ற விதத்தில் அத்துவு செய்வதாக இருக்கும்.
அலாமா ஜரத் பிஹி ஆதத்துல் இலாஹியா, ஆதத்துல் இலாஹியா அல்லாவுடைய பழக்கம் சென்றிருப்பதின் பிரகாரம். அது என்ன? மீன் யஷுஃபா தருகீபி தருகீபி, பயமுறுத்தாட்டுவதை கொண்டு ஆர்வமூட்டுவதை ஜோடியாக்குவதிலிருந்தும் இலாகியத்தினுடைய தன்மை சென்றிருப்பதின் பிரகாரம். விளங்குதப்பா? காபிர்களுடைய நிலையின் மீது மூமின்களுடைய நிலையை அத்துவச்சுவதாக இருக்கும். இல்லை அப்படி தான் இல்லை. சொர்க்கத்தை பற்றி பேசினா அல்லா நரகத்தை பற்றி பேசுவான், தொழுகையை பற்றி பேசினா சக்காத்தை பற்றி பேசுவான், அல்லாவை வணங்குறதை பற்றி பேசும்போது பெற்றோர்களை பற்றி பேசுவான், துன்யாவை பற்றி பேசும்போது ஆகிறதை பற்றி பேசுவான். அப்படி தானே? மூமின்களை பற்றி பேசும்போது காவிர்களை பற்றி பேசுவான், காவிர்களுக்கு கொடுக்கக்கூடிய நரகத்தை பற்றி பேசும்போது சொர்க்கத்து மூமின்களுக்கு கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தை. இதனால் அல்லாவுடைய பழக்கம் ஷஃபாய் வந்துக்கிட்டே இருக்கும், ஜோடி வந்துக்கிட்டே இருக்கும். அதே மேலே காவிர்களுடைய அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதை பற்றி பேசிட்டு அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த ஷஃபாய் இன்னொரு ஜோடியான எது மூமின்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த ஜோடியை பற்றி பேசுகிறேன். அதனால் அல்லாவுடைய பழக்கம் ரேடுதுனப்பா. அதான் அல்லாவுடைய பழக்கம். ஏன் அப்படி சொல்கிறான்? ஏப்பா இப்படி ஜோடி சொர்க்கத்தை சொல்லும்போது நரகத்தை ஏன் சொல்கிறான்? நரகத்தை சொல்லும்போது சொர்க்கத்தை ஏன் சொல்கிறான்? மூமின்களை சொல்லும்போது காவிர்களை ஏன் சொல்கிறான்? காவிர்களை சொல்லும்போது மூமினையா? அப்போ தான் மூமின்கள்லாம் உற்சாகமாக அமல் செய்வாங்க, பாவங்களில் போய் ஈடுபடாமல் இருப்பாங்க. அப்படி தானே? ஆர்வம் மூட்டிக்கிட்டே இருக்கல, உனக்கு இப்படி செஞ்சுக்கடா, உனக்கு இவ்வளோ காசு இருக்கல, உனக்கு இவ்வளோ பணம் இருக்கடா, உனக்கு ப்ரமோஷன் இருக்கடா, பதவி உயர்வு இருக்கடா, எனக்கு கிடையாது, நல்லா இருக்கலாம்டா அப்படின்னு சொன்னால் தான் அந்த வேலையை செய்வான். அப்படி தானே? 1 லட்ச ரூபா நேரம் கேட்டேன், நல்ல தொழுவச்சு லாப்ஸா 1 lakhs வந்துடும் உனக்கு, என்னென்ன நினச்சிவே உற்சாகமான பாடம் பார்த்து 1 லட்ச ரூபா கிடைக்க ஒன்றா தருவான். வெளிநாட்டுக்கு போனால் 4 லட்சம்டா 5 லட்சம்டா. நீ இங்கே தொழு வச்சு நல்ல பேர் வாங்கிட்டா ஊர்னைக்கு நாங்கள் கூப்பிடுவோம், துபாய்க்கு கூப்பிடுவோம். அண்ணா நினச்சிவா கூட கொஞ்சம் நல்லா பார்ப்பான், உற்சாகம் மூட்டணும்லப்பா. ஏன் இப்படி சொல்கிறான் ஜோடி ஜோடியா? சொர்க்கத்தை சொல்லும்போது நரகத்தையெல்லாம் ஏன் சொல்கிறான்? அண்ணா தன்ஷீத்தன் லிக்திசாபி, எப்படிப்படி தன்ஷீத்தன் லிக்திசாபி மா யுஞ்சி, எது ஈரேற்றமடைய செய்யுமோ அந்த ஒன்றை சம்பாதிப்பதற்கு உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டியும், தஸ்பீத்தன் அன் இக்தி ராஹிமா இறுதி அழிவை ஏற்படுத்தி விடுமே அந்த ஒரு பாவத்தை செய்வதை விட்டும் தடுப்பதற்காக வேண்டி இப்படி செய்கிறான். தஸ்பீத்னா தடுக்கிறதுக்குள்ள போட்டுருப்பாரு. மண் அண்ட் மேலைகளையெல்லாம் பார்க்கணும், அக்கம் பக்கம் பார் மேல கார் மேலைகளை பார்த்து அர்த்தம் வைக்கணும், வந்துடும். தஸ்பீத்தன் அன் இக்தி ராஹி மா யுரிதி கிள யுகுலிக்கு, மனிதனை அழித்து விடுமே அந்த பாவத்தில் ஈடுபடுவதை விட்டும் தடுப்பதற்காக வேண்டி இப்படி ஜோடி ஜோடியாக சொல்கிறான். ரைட்டா? அவைய கருத்தில் அத்து வைக்கிறது, பேரில் அத்து வைக்க முடியாது. இன்குந்துங்கிறது என்ன இருக்குது? ஹபரியா. பஷீருங்கிறது இன்ஷாய்யா. லா அத்துஃபுல் ஃபேலி நப்சிஹி, ஃபேலையே அப்படி ஃபேலில் போய் அத்து வச்சுக்கிறது கிடையாது. அப்படி இருந்தாலும் அல்லவா விளங்குதப்பா? அத்தா எஜிப யுத்தலபலகு மாயுஷாரிக்கு, முன்னால் உள்ள ஃபேலிலே கூட்டாகக்கூடிய ஒன்றை தேடப்படுவது வாஜிபாகின்ற அளவுக்கு. மின் அமரின் நஹியின், அமரில் இருந்திருந்தான் நஹியில் இருந்திருந்தான், முன்னால் உள்ள ஃபேலுக்கு கூட்டாகுமே அந்த ஒன்றை தேடப்படுவது வாஜிபாகிற அளவுக்கு. இல்லை ஃபேலில் எடுத்து போச்சா தானே எங்க அது ஹபரியாவில்ங்க, இது இன்சாயா இருக்குங்க. அமரில் எடுத்து வைக்கணும், நஹியன் எடுத்து வைக்கணும், ஹபரியாவில் எடுத்து வைக்கணும். விளங்கர் கேட்டேன். இன்ஷாயாவை இன்ஷால்லான்னு வர்றோம். இப்போ அப்படிதான் தேடக்கூடாது, நம்ம கருத்தில் எடுத்து வைக்கிறோங்கிறோம். ரைட் தானே? அப்படி இருந்தாலும் அல்லவா அத்தா எஜிபா யுத்தலபலகு மா யுஷாரிக்கு மின் அம்ரி நஹியின், நஹியில் இருந்தும் அம்ரில் இருந்தும் அதற்கு கூட்டாகுமே அந்த ஒன்றை தேடப்படுவது வாஜிபாகின்ற அளவுக்கு. அப்படி இருந்து இப்போ யோத்தபாலை அது மீது அத்துவு செய்யப்படுவதற்கு விளங்கர் கேட்டேன். விளங்குதா? அப்படி இருந்து யோத்தபாலை அந்த அமரில் அத்து வைக்கிறதுக்கு, நெய்யில் அத்து வைக்கிறதுக்கு, ஹபரியாவில் அத்து வைக்கிறதுக்கு, இன்ஷாயாவில் அத்து வைக்கிறதுக்கு நம்ம கருத்துன்னு தான் சொல்லிட்டோமே, பிரச்சனை இல்லாமல் போயிடும். ரைட்டா? சரி, இப்போ கருத்தில் அத்துப்புன்னு சொல்லும் போது கொஞ்சம் விளக்கமெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா 10 கொண்டாடுற அத்து போயிடான்னா வாய் பற்றிட்டு ஓடி போயிடுவான். ரைட் தானே? அலா பத்தக்கு மீது அத்துவாக இருக்கும், அது அமிர்த தானே? என்னால் அன்னகும் இதாலம் ஏத்து இமாயு ஆரிதுகு, குரானில் போட்டி போடக்கூடிய ஒன்றை அவர்கள் கொண்டு வராத போது பாத தஹத்தி, இந்த சேலஞ்சுக்கு பிறகு, சவாலுக்கு பிறகு சேலஞ்சு விட்டதற்கு பிறகு போட்டி போடக்கூடிய ஒன்றை அவர்கள் கொண்டு வராத போது லஹர இஜாசுகு
குரான் அவனை இயலாமையில் ஆக்கிவிட்டது என்பது தெளிவாயிடுச்சு. இதா லகரதா அளிக்க எப்போ இது தெளிவாயிடுச்சோ பமன் கபரபிஹி அந்த குரானை இவன் நிராகரித்தானோ இஸ்தௌஜபல் இகாப தண்டனைக்கு என்ன செஞ்சிட்டான், அவன் தகுதி ஆகிட்டான். பமன் ஆமனபிஹி அந்த குரானை இவன் நம்பினானோ இஸ்தக சவாப சவாபுக்கு என்ன செஞ்சிட்டான், தகுதி ஆகிட்டான்னு வந்துருச்சு. வருதா? கொண்டு வரலன்னா மரியாதையாக ஈமான் கொண்டு இல்லைன்னா நடந்து தூக்கி போட்டுருவேன். நீ நம்பிட்டீன்னா சவாப் இருக்குது. அவனுக்கு தான் கேட்டேன் அனு வந்துடும், தத்திபிக்கு செஞ்சிடலாம். ரெடி தானேப்பா ஒரு ஆலிக்க விளங்குதுப்பா. இந்த வசனம் எஸ்ததை தேடுகிறது ஐயோ ஹவீஃப ஹாவுலாயி மேலே உள்ளது பத்த கொண்டாரல்லத்தி வக்கூதன்னாசுங்கிறது காவிரிகளை பயமுறுத்தாட்டுவதை தேடுது. பஷீர் இல்லதீன் ஆமனுங்கிறது மூமின்களுக்கு சோபனம் சொல்வது என்ன செய்யுது சொல்லுப்பா, தேடுகிறது. தாலிக்க எஸ்ததை இந்த வசனம் தேடுகிறது ஹவீஃப காவிரீன அப்படி தானே ஹாவுலாயி தான் காவிர்களை பயமுறுத்தாட்டுவதையும் பஷீரல் ஹாவுலாயி மூமின்களுக்கு சோபனம் சொல்வதையும் தேடுகிறது. கேட்டுப்பா சரி. ஏப்பா இப்போ பஷீர் இல்லதீன் ஆமனுன்னு யாருக்குப்பா ஏவுறான்? பஷீர் இல்லதீன் ஆமன் யாருக்கு ஏவுறான்? நபி ஸல்லல்லாஹு ஏவுறான். ஒவ்வொரு காலத்தில் உள்ள ஆலிம்சாக்களுக்கு ஏவுறான். யாரெல்லாம் சோபனம் சொல்வதற்கு தகுதியாக இருக்கிறானோ. சிலவன் ஆலிம்சாவெல்லாம் இருக்க மாட்டான், ஆனால் நல்ல அழகாக பேசுவான். இருக்காங்கல்ல இப்போ அவாம் ரசூல் இல்லை, நல்ல பேசுகிற ஆளுவோ இருக்குது, மார்க்கம் பேசுகிற ஆளுவோ இருக்குது. அவங்கெல்லாம் பஷாரத்து சொல்லலாம். நபிமார்கள் ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலமாக்கள் யார் யாரெல்லாம் நல்ல அறிவாளிகளாக இருந்து நல்ல ஆலிம்சாவா இல்லாட்டாலும் நல்ல பேசுவாங்களோ அவரெல்லாம் பஷாரத்து செய்யலாம். இதில் புரியுதா? இன்னமா அமரர் ரசூல இன்னமா அமர அல்லாஹ் ஏவுவதெல்லாம் பஷீர்னு ஏவுறான்லப்பா. அல்லாஹ் ஏவுவதெல்லாம் ரசூல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தான் ஏவுகிறான். யாரைத்தான் ஏவுகிறான்? நபி ஸல்லல்லாஹு அப்படி கொடுக்கணும். அப்போ இன்னமா அமர அல்லாஹ் ஏவுவதெல்லாம் பஷீர் ஏவுறான்லப்பா. அல்லாஹ் ஏவுவதெல்லாம் அர் ரசூல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தான். அவு ஆலிம குல்லி அஸ்ரின் ஒவ்வொரு காலத்தில் உள்ள ஆலிம்சாக்களைத்தான் ஏவுகிறான். ஒவ்வொரு காலத்தில் உள்ள தான் ஏவுகிறான். அவு சொல்லு அவு குல்ல அஹதின் யக்தீருல் பஷாரத்தி பஷாரத் சொல்வதற்கு சக்தி பெற்றிருக்கிறாரே அந்த ஒவ்வொருவரையும் தான் ஏவுகிறான். யங் பஷீரகும் அவர்களுக்கு பஷாரத்து சொல்ல வேண்டும் என்று ஏவுகிறான். வலம் சரி. இப்போ இன்னொரு கேள்வி வருது. எப்பா பத்த குன்னாரன் டைரெக்டாக பேசுகிறான் இல்லை, பத்த குன்னாரன்னு டைரெக்டாக பேசுகிறான். பஷீர் நபியை விட்டு சோபனம் சொல்கிறான். இது வந்து மரியாதை தான். அவங்கள்ட்ட நேரடியாக நரகத்துக்கு கொடுத்து நரகத்தை பயந்துங்கடா. ஆனால் அவங்கள்ட்ட நேராக பேசுகிறான். மூமின்கிட்ட நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள்ட்ட நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் சொர்க்கம்லாம் இருக்குன்னு சோபனம் சொல்லுங்கன்னு. இது கண்ணியம். இது என்னது? வலம் யு ஹாத்திபுகும் மூமின்கள்ட்ட டைரெக்டாக பேசலை. பில் பஷாரத்தி பஷாரத்தை கொண்டு பேசலை. கமா ஹாத்தபுல் கஃபரத்தை காஃபிர்கள்ட்ட பேசின மாதிரி கொத்த கொண்டாருன்னு சொன்னான்ல, அப்படி நரகத்தை பயந்துங்கடான்னு காஃபிர்கள்ட்ட பேசின மாதிரி பஷாரத்தை மூமின்கள்ட்ட நேரடியாக பேசலை. தஃஹீமன் லி ஷனிஹிம் மூமின்களுடைய காரியத்தை கண்ணியப்படுத்தினதினாலும் ஈதானன் உணர்த்துவதற்காக வேண்டியும் அன்னமுத மூமின்கள் அஹிகாவு தகுதியானவர்களாக இருக்கும். பஷரு சோபனம் சொல்லப்படுவதற்கும் ஹன்னவு வாழ்த்து சொல்லப்படுவதற்கும் தகுதியானவர்கள். இமா உய்தலகும் அந்த மூமின்களுக்கு தயாரிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு வாழ்த்து சொல்லப்படுவதற்கும் தகுதியானவர்கள் என்பதை உணர்த்துவதற்காண்டி டைரெக்டாக பேசலை. ரைட்டுப்பா சரி. அடுத்துப்பா இன்னொரு அடி அடிச்சிட்டாங்க. ஒய்தத்தின்னு வந்து இங்கே மஜூலா வந்திருக்குல்ல, இந்த மாதிரி புஷீரன்னு என்ன செய்யப்பட்டிருக்கான், ஓதப்பட்டிருக்கான். பிரச்சனையே இல்லாமல் போயிடும். இங்கனே அது வச்சிடலாம். எல்லாம் புரியுதா? புஷீரன்னு படிக்கப்பட்டிருக்கா. குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. புஷீர அருள் பினாயி மஜூலுக்கு அமைக்கப்படுவதன் பிறான புஷீரன்னு ஓதப்பட்டிருக்கு. ஏலில் மஃபூலி மஃபூலுக்கு அல் பினாயில் மஃபூலி மஜூலுக்கு அமைக்கப்பட்டிருப்பதன் பிறாரம் புஷீரன்னு ஓதப்பட்டிருக்கு. அத்துபன் அல்லா ஒய்தத்து ஒய்தத்தின் மீது அத்துவு செய்யப்படுவதற்காக வேண்டி அத்துபன் ஒய்தத்து அல்லா ஒய்தத்தின் மீது அத்துவு செய்யப்படுவதற்காக. அப்போ இப்போ எக்கூனும் இஸ்தீனாவாயிரும். காவிர்களுக்கு நரகம் தயாரிக்கப்பட்டிருக்கு, அப்போ மூமின்களுக்கு சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்குன்னு வந்துடும். ரைட் தானே? இஸ்தீனாஃபன் இப்போ எக்கூனு இஸ்தீனாவாயிரும். பஷாரத்துனா என்னப்பா? பஷாரத்து என்றால் ஹபரு சேரு மகிழ்ச்சி தருகின்ற செய்தின்னு அர்த்தமா. இதில் வர அருமையான செய்தி சொல்கிறாங்களே.
பஷீர்னு வருது இல்லை, பஷாரத்து தானே மஸ்தரு. பஷாரத்துனா என்ன? அல் ஹபரு சரு, மகிழ்ச்சி தருகின்ற செய்தின்னு அர்த்தம். இப்போ இன்னஹு, இந்த மகிழ்ச்சி தருகின்ற செய்தி என்பது எதுகுரு அசரு சுரூர், மகிழ்ச்சியினுடைய அந்த அடையாளம் வெளிப்படும். ஃபில் பஷரத்தி, மேனியிலே வெளிப்படுங்கிறதுனால பஷீர்னு வருது. ஏதா மகிழ்ச்சியிலே உனக்கு பிரியாணி இருக்குது, அது இருக்குது, உனக்கு விசா வந்துருச்சு, உனக்கு வெளிநாட்டிலேருந்து அழைப்பு வந்துருச்சுன்னா யாராவது சொன்னாங்க டக்குன்னு அந்த மகிழ்ச்சி முகத்திலேயே தெரியும். விளங்குதா? அதனால தான் பஷீர்னு. விளங்குதா தம்பி? அப்போ இன்னஹு எதுகுரு அசருல் சுரூர், மகிழ்ச்சியினுடைய அந்த விளங்குதப்பா அடையாளம் வெளிப்படும். ஃபில் பஷரத்தி, மேனியிலே வெளிப்படும். வெளிதாலுக்கு இதனால்தான் காலல் புகாவு, இப்படிப்பட்ட அர்த்தம் இருக்குது பஷாரத்துங்கனால தான். புகாக்கள்லாம் சொல்கிறாங்க அல் பஷாரத் என்பது உவல் ஹபருல் அவ்வல், மொதல் செய்தி. இதில் ஒரு செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை, உனக்கு விசா வந்துருச்சு, உனக்கு அஜிக்கு குழுக்கல்ல விழுந்துருச்சு மொதல் செய்தி சொல்லும்போது மகிழ்ச்சி ஏற்படும். அப்போ அடுத்தடுத்து சொல்லும்போது அந்த மகிழ்ச்சிலாம் வராது, ஏன்னா ஃபஸ்ட்டே வந்துருச்சுல. வலிதாலுக்கு இதனால தான் கால் புகா சட்டை எடுக்கிறாங்க பாரு. கால் புகாவு அல் பஷாரத்தின் ஹபர் அவ்வல், முதல் செய்தியாக இருக்கும். அத்தாலவு கால ரஜுல் பாரு, அதிலிருந்து சட்டை எடுக்கிறாங்க பாரு. அத்தாலவு கால ரஜுல் ஒருத்தன் சொன்னான், அபீரியத்தின் பல அடிமைகளுக்கு சொல்கிறான், மம்பஷரணி, என் மகனை வேணா மம்பஷரணி குதூமி வலதி, என் மகன் வருகிறான் என்று எனக்கு யார் பஷாரத்து சொல்கிறாரோ ஒவ்வொரு ஹுர்ருன், அவன் ஹுர்ரா இருக்கும் சொன்னான். ஆனால் இப்போ அக்பருக்கு எல்லாரும் சோபனம் சொன்னாங்க, புராதா தனித்தனியாகவும் சொன்னாங்க என்றால் உத்திக்கா அவ்வருகும், அவரில் மொதல் ஆள் தான் இத்துக்கிடப்படுவான். ஏன்னா பஷாரத்துங்கிறது என்ன தான் மொதல் சொல்கிற ஆள் தான், அவன் மட்டும்தான் விடுதலை ஏற்படுவான். ஆனால் வலவு கால எப்படி சட்டம் எடுக்கிறாங்க பாருல, வலவு கால மன் அக்பரணி, என் மகனுடைய வருகையை யார் எனக்கு செய்தி சொல்கிறானோ என்று ஒருத்தன் சொன்னால் உத்திகூ ஜமீஅன், அனைவர்களுமே என்ன செய்யப்பட்டுருவாங்க, இத்துக்கிடப்படும். ஒவ்வொருத்தன் சொல்கிறதும் செய்தி தான், லேட்டாக சொன்னாலும் பரவாயில்ல. அம்மா கவுலு தாலா, அல்லாவுடைய சொல்லாகிறது, பஷீர் கும்பி அதாபின் அலீம். அப்போ சரிங்க பஷாரத்துங்கிறீங்களங்க, பஷீர் கும்பி அதாபின் அலீம்னு வருதே, வேதனை தருகின்ற அதாபை கொண்டு சோமனம் சொல்லுங்கள், வேதனை ஊட்டப்பட்ட அதாபை கொண்டு சோமனம் சொல்லுங்கன்னு வருதே, அது இடித்துரைக்கிறான். ரைட்டா? இப்போ கவுலு அம்மா கவுலு தாலா பஷீர் கும்பி அதாபின் அலீம், வேதனை தருகின்ற அதாபு பஷாரத்து கிடையாது. அது ஏன் பஷாரத்துன்னு சொல்கிறான்னா அலத்து ஹக்குமி, அது இடித்துரைப்பதன் பிரகாரமாக இருக்கும். அல்லது அலா தரீக்கத்தி கௌலிகி தஹியத்து பைனியும் லர்பும் வஜீவுன், அவர்களுக்கு மத்தியில் உண்டான காணிக்கை சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது என்பது அடிப்பதும் குத்துவதுமாக இருக்கும். ஏதா ஏதா ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு அவர் சந்திச்சோன்னு வச்சுங்க, பக்கம் பக்கம் முழிப்பான், ஏல யார் ராணி சாத்தி கடை சாப்பிடா முந்தா பேர் இப்படி போல குச்சி மாதிரி இருந்த இப்போ பம்புன்னு ஆயிட்டேடா, இங்கே ஒரு அடி அடிப்பான். சாவலடா அத்திக்கடை சாவல குச்சியாக இருந்தியடா, நீடூரில் இருக்கும்போது நல்லா சாப்பிட்டேன், குச்சியாக இருந்தேன், இப்போ இவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன், நல்ல சாப்பாடு கிடைக்குதா நான் ஓங்கி அடிப்பான். இது எதிரா வேதனை தான், ஆனால் அன்பை வெளிப்படுத்தி அடி, அதில் கட்டுப்பட்டதுன்னு சொல்லிட வேண்டியதான். அவளா தரீக்கத்தி கௌலிகி ஐயத்து பைனியும், அவர்களுக்கு மத்தியிலான காணிக்கை தர்பும் வஜீஉன், அடிப்பதும் குத்துவதுமாக இருக்கும். ஆபச்சார்த்தம். என்னப்பா ஒருத்தருங்க அடிச்சுக்கிறாங்களோ குத்திக்கிறாங்க, என்னப்பா அது சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள். என்ன செய்கிறாங்க, வேதனையிலையும் சந்தோஷம். இதான் கேட்டேன். வாகிருது அவானால் இருந்து இல்லை இருக்கிறார். அடுத்து சாலி